பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 30ஆம் தேதி மார்ச் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, மியான்மர் நாட்டில் வந்து ஏகப்பட்ட பேர் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மீட்பு மற்றும் நிவாரண உதவி வழங்கக்கூடிய திட்டம் தான் என்னென்னா ஆப்ரேஷன் பிரம்மா. மறந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது தடவையும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஆப்ரேஷன் பிரம்மா திட்டத்தின் கீழ் மியான்மருக்கு மனிதாபிமான உதவிக்காக 2 கடற்படை கப்பல்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லைன்ஸ்லேயே இந்த ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்றது வந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான நியூஸாக நீங்கள் பார்த்து வச்சுக்கிறோம். அடுத்தது பாருங்கள், இந்ததுங்க, அதாவது தொண்டியில் கடலோர போலீஸார் தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நடத்தியிருக்காங்க. அது பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சஜாக். சரியா, மறந்துடக்கூடாது. அதாவது இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு சில போலீஸார் வந்துட்டு தீவிரவாதிகள் மாதிரி வேடம் அணிந்து ஊடுருவாங்க. அவங்கள கண்டறிஞ்சு கைது செய்கிறது தான் இந்த நடவடிக்கை. சரிங்களா, இந்த எக்ஸைஸ் நேமு. சரிங்களா, அப்போது கடலோர போலீஸாரின் தீவிரவாத தடுப்பு ஒத்திகை பேர் என்ன அப்படின்னா சஜாக்கு. போன வருஷம் இதே மாதிரி தான் நடந்துச்சு. சரிங்களா, அது பேர் என்னன்னா சாகர் கவச். சரியா, கவச் அப்படின்னா ரயில்வேல வந்து அந்த மோதுறதை தடுக்கிறதுக்குரிய சாதனம் கவச். இதுவே சாகர் கவச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மொத்தம் தமிழ்நாட்டில் 14 கடலோர மாவட்டங்கள் இருக்குது. ஸோ அந்த 14 கடலோர மாவட்டங்கள்லேயும் தீவிரவாத தடுப்பு ஒத்திகை போன வருஷம் நடந்துச்சு. அது பேர் சாகர் கவச். இந்த வாரம் நடந்த அதாவது கடலோர போலீஸாரோட தீவிரவாத தடுப்பு நடவடிக்கை பேர் சஜாக். மறந்துடக்கூடாது, ரொம்ப முக்கியமான நியூஸ். அடுத்தது பாருங்கள், இந்த முக்கியங்க. அதாவது முத்துலிங்கம் அப்படின்றவர் காற்றில் விதைத்த கருத்து அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, கவிஞர் முத்துலிங்கம் எழுதிய காற்றில் விதைத்த கருத்து. சரிங்களா, அப்படியே காற்றுல வந்து முத்து அப்படியே பரவுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ காற்றில் விதைத்த முத்து யார் எழுதினது அப்படின்னா முத்துலிங்கம், கவிஞர் முத்துலிங்கம். சரி, அடுத்தது இந்த முக்கியமானதுங்க. என்ன அப்படின்னா, அதிதிறன் நெல் கொள்முதல் நிலையம். அதாவது எங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே முதலாக தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள பஞ்சநதி கோட்டை அப்படின்ற இடத்துல இந்த அதிதிறன் நெல் கொள்முதல் நிலையம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ மேபி கேட்பாங்க, தமிழ்நாட்டில் எங்கே அதிதிறன் நெல் கொள்முதல் நிலையம் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கிட்ட இருக்க பஞ்சநதி கோட்டை. சரிங்களா, இப்போ அக்யூரேட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பஞ்சநதி கோட்டையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அதே மாதிரி இது ஏன் அதாவது அதிதிறன் நெல் கொள்முதல் மையம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, இந்த நிலையத்தில் 1 மணி நேரத்தில் 15 டன் நெல் கொள்முதல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சரிங்களா, அதே மாதிரி டெல்டா பகுதியில் கூடிய விரைவில் உணவு தொழிற்சாலைகள் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இன்னொன்று இங்கே கொடுத்துருக்காங்க, நன்னிலம் திட்டம் அப்படின்னா என்னென்னா, திராவிட மகளிருக்கான, அதாவது ஆதி திராவிட மகளிருக்கான நிலம் வாங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா நன்னிலம் திட்டம். இது மூலியமாக மகளிரை நில உடைமையாளர்களாக அரசு மாற்றியுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கேட்பாங்க, நன்னிலம் திட்டம் அப்படின்னா என்னன்னா, ஆதி திராவிட மகளிருக்காக அதாவது நிலம் வாங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் நன்னிலம் திட்டம். அவங்க பேரில், அதாவது ஆதி திராவிட பெண்கள் பேரில் இந்த நிலம் வந்து பதிவு செய்யப்படும். ஸோ அதனால் நிறைய மகளிர் வந்து நில உடைமையாளர்களாக மாறியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நன்னிலம் திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தது பாருங்கள், இது ரொம்ப முக்கியங்க. 2047 விஸ்கிட் பாரத் திட்டம், வளர்ந்த பாரதம் அப்படின்றது திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. இதுக்கு கீழே நிறையா திட்டங்கள் அறிவிச்சிட்டு வராங்க. ஆக்சுவலாக இந்தியா சுதந்திரம் வாங்கினது 1947. 2047ன்றது இந்தியா சுதந்திரம் வாங்கி 100வது வருஷம். ஸோ 100வது வருஷம் சிறப்பாக அமையணுன்றதுக்காக இது கீழே நிறைய வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வராங்க. ஸோ இதை ஞாபகம் நீங்கள் 2047 அப்படின்றது விஸ்கிட் பாரத் அப்படின்னா வளர்ந்த பாரதம் திட்டம். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் உறுதியாக அமலாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யாருன்னா அமித்ஷா, மத்திய உள்துறை அமைச்சர். இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா, யூனிஃபார்ம் சிவில் கோடு. இதோட ஆர்டிக்கல் என்னென்னா 44. 4 நம்பர் ஒரே மாதிரி இருக்கா, யூனிஃபார்மாக இருக்கா, அதனால் யூனிஃபார்ம் சிவில் கோடு ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்போ 3 3 1 1 இதெல்லாம் யூனிஃபார்மாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இது வந்து டிபிஎஸ்பிக்கு கீழே வருது, டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு கீழே வரும். ஸோ 44 அப்படின்றது யூனிஃபார்ம் சிவில் கோடு. சரிங்களா, அதாவது பொது சிவில் சட்டம், மறந்துடக்கூடாது, கேட்பாங்க. சரிங்க, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்ததுங்க, அதாவது சரத்கமல் இவர் வந்து ஓய்வு பெற்றிருக்காரு. இவர் என்ன வீரர் அப்படின்னா டேபிள் டென்னிஸ் வீரர். சரி, அது கேட்கலாம், ஏன்னா ஓய்வு பெற்றிருக்காரு. இவர் டேபிள் டென்னிஸோட ஜாம்பவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, அதனால் இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். சரத்கமல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா டேபிள் டென்னிஸ் விளையாட்டு. அதே மாதிரி உலக அளவில் வாகனம் ஓட்டுவதற்கு ஆபத்தான நாடு எந்த நாடு அப்படின்னு சொல்லி இது தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் வந்து தென்னாப்பிரிக்கா தான் முதல் இடத்துல இருக்குது. சரியா, 5வது இடத்துல இந்தியாவும் 3வது இடத்துல அமெரிக்காவும் இருக்குது. நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா முதல் இடத்துல தென்னாப்பிரிக்கா, இந்தியா 5வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸ் வந்து இவ்வளோ தான், மேக்ஸிமம் நம்ம பார்த்தாச்சு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ தான் இருக்குது நியூஸ். ஸோ தொடர்ச்சியாக நாளைக்கு மறுபடியும் 31ஆம் தேதிக்குரிய நியூஸ் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.